சித்தி, இவங்க என்ன விளையாடுறாங்களா? சீனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசுறாங்க. எனக்கே ஒண்ணுமே புரியல சாரு. என்னன்னு அப்புறமா கேட்டுக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்தாங்க, நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. சரிங்கம்மா, நான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேம்மா. சரிங்க, வரேங்க ஐயா, வரேங்க. வரமா வரேங்க. வாங்க. கண்டிப்பா அத்தை ஏதோ பிளான் பண்றாங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. நல்ல இடமா அமைஞ்சிட்டா சந்தோஷம்தான். கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம பண்ணிடலாம். கண்டிப்பாமா, சாரு என் பொண்ணு மாதிரி தான். எந்த குறையும் இல்லாம கல்யாணத்தை நடத்திடலாம். அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நேத்து நான் பேசினதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். உன் வாழ்க்கை எப்படி யார் கூட இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். நீ சொன்ன மாதிரியே மாயா கூட சந்தோஷமா வாழு. எனக்கு அவளை பிடிக்கலதான், இருந்தாலும் உனக்கு அவ கூட வாழணும்னு தோணுதில்ல. உன் சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம். சாருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அம்மா, ரொம்ப சந்தோஷமா. எனக்கு தெரியும் நீங்க எனக்காக மனசு மாறுவீங்கன்னு. தேங்க்ஸ். இருக்கட்டும் சீனு, எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி, உனக்கு நேரமாக போது, கடைக்கு கிளம்பிப்போம். சரிப்பா, வரேன் அத்தை. வரேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும் சாரு. இப்ப எதுக்கு நீங்க இந்த மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? சாரு, இங்க நின்னு எதுவும் பேச வேண்டாம். நான் உனக்கு கோயில்ல சொல்றேன். அத்தை, உன் அப்பா இங்க இருக்காரு? நான் தான் வர சொன்ன அத்தை. சரி வா. சம்பந்தியம்மா, நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என் பொண்ணை உங்க வீட்டுக்கு மருமகளாக்குறேன்னு சொல்லி தானே அவளை அங்க கொண்டு போய் தங்க வச்சீங்க. இப்போ அவளுக்கு வேற ஏதோ மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னத்த நீங்க சொல்லி நான் கேட்கறது? என் பொண்ணை உங்க பையனை கட்டி வைக்கிறீங்கன்னு சொல்லி தானே அவளோட நகை நட்டெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தேன். இப்போ வேற மாப்பிள்ளையை பாக்குறேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? உங்க கோவம்லாம் எனக்கு புரியுதுங்க. முதல்ல நான் சொல்றது கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க. சரி சொல்லுங்க. நான் இப்பவும் சொல்றேன், சாரு தான் என் மருமக. அதை யாராலையுமே மாத்த முடியாது. ஏங்க, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலைங்க. உங்க மருமகன்றீங்க, ஆனா வேற மாப்பிள்ளை பாக்குறேன்றீங்க. நான் இப்ப சாருக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிறதே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான். என்னத்த சொல்றீங்க? நீங்க வேற மாப்பிள்ளைய பார்த்துட்டா நான் எப்படி சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதா பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. நான் மாப்பிள்ளை பார்க்க தான் போறேன். கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு போவேன். ஆனா அங்க மேடையில சாரு கழுத்துல தாலி கட்ட போறது என் புள்ள சீனு தான். என்ன? அது எப்படிங்க? வீட்டு விஷயத்துல மாயா பண்ண உதவியால என் பையன் மனசு மாறி அவளை ஏத்துக்கிட்டான். இதுக்கு மேல அவன் கிட்ட போய் சாருவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னா அவன் கண்டிப்பா கேட்க மாட்டான். ஆனா அவன் சாருவை கல்யாணம் பண்ற மாதிரி நான் ஒரு சூழ்நிலையை உருவாக்குறேன். நாம நினைச்சது சரிதான். சாருவுக்கு கண்ணு நல்லா தெரியுது. அவளை சீனு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்க ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க. ஆமா, சாருவ பொண்ணு பார்க்க வரப்போறது உண்மையான மாப்பிள்ளை இல்ல. அப்போ டூப்ளிகேட் மாப்பிள்ளையா? கிட்டத்தட்ட அப்படிதான். நான் தரகர்கிட்ட பேசிட்டேன். போலியா ஒரு மாப்பிள்ளை குடும்பத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க தான் சாருவை வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. கல்யாணமும் நிச்சயமாகும். அத்தை, அப்புறம் எப்படி சீனு மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு? பொய்யா நான் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளைய கல்யாணம் நடக்கிற நாள் அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போக சொல்ல போறேன். ஏங்க, லெட்டரா? என்ன லெட்டர்? இத்தனை நாளா சாரு உங்க வீட்டுல இருந்திருக்கா. சாருவுக்கும் சீனுக்கும் முன்னாடி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு தப்பான தொடர்பு இருக்கும். சாருவோட கருப்பு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு.
அதனால இந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லி அவன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிடுவான். அப்போ கல்யாணம் நின்னுடும்ல. சரி, அப்புறம் எப்படி சீனு சாருவை கல்யாணம் பண்ணிக்குவான்? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. என் அண்ணங்கிட்ட சாரு வாழ்க்கைக்கு நியாயம் கேட்பேன். அந்த நேரத்துல நீங்க வந்து சீனுவால உங்க பொண்ணு வாழ்க்கையே போயிடுச்சு, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க, நல்லா அழுது நடிங்க. அதுவும் இல்லாம நீங்க தற்கொலை பண்ணிக்கணும். என்ன சம்பந்தி, என்ன சாவ சொல்றீங்களா? ஐயோ, சும்மா தற்கொலை முயற்சி பண்ற மாதிரி நடிக்க தான் சொன்னேன். அதுக்குள்ள நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை காப்பாத்திடுவோம். ஓஹோ, அப்படி சொல்ல வரீங்களா? அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு வேற வழியே இருக்காது. அவரை பேசி நான் சம்மதிக்க வச்சிடுறேன். சீனுவை சாரு கழுத்துல தாலி கட்ட வச்சிருவேன். சம்பந்தி வேற லெவல்ல யோசிக்கிறீங்களே. அத்தை, நான் உங்களை சாதாரண ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பயங்கர பிரில்லியண்டா யோசிச்சிருக்கீங்க. உங்க அறிவுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல அத்தை. ஆமா, ஜெயில தான் இருக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நான் முன்னாடியே தரகர்கிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை அனுப்பி வைக்க சொல்லியிருக்கேன். சாரு, உன் போனை கூட. ஹலோ தரகர், நான் பத்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேம்மா. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பையன், 3 பேரையும் பார்த்து பேசிட்டேம்மா. அவங்களும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேம்மா. சரி சரி, அப்ப நீங்களும் கூட வந்துருவீங்கல்ல? சாரிம்மா, நாளைக்கு எனக்கு வெளியூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, அதனால உங்க வீட்டுக்கு என்னால வர முடியாதும்மா. நான் அவங்கள மட்டும் அனுப்பி வைக்கிறேம்மா. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அவங்க எல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க சரிங்க, நான் வச்சிடுறேன். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க. தரகருக்கு ஏதோ வேலை இருக்கு, அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, அதை நான் சமாளிச்சுப்பேன். சரி, நாளைக்கு நான் வரணுமா? ஐயோ இல்ல இல்ல, முதல்ல அவங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு போகட்டும். இது எல்லாமே நாங்களா பார்த்து ஏற்பாடு பண்ணதா இருந்தாதான் மண்டபத்துல நீங்க வந்து பிரச்சனை பண்ண முடியும். அத்தை, நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். இப்பதான் அத்தை சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. நீ கவலைப்படாதம்மா, அந்த மாயாவை விரட்டிட்டு உன்னை என் மருமகளா மாத்துவேன். உனக்கும் சீனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஹலோ மேடம், அப்படி என்னமா அர்ஜென்ட்? உடனே வான்னு கால் பண்ண. என்னாச்சு தானா? ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? ஏதாவது ப்ராப்ளமா? அந்த கார்த்திக் திரும்ப வந்தானா? இல்ல மாயா, இப்ப ப்ராப்ளம் வந்திருக்கிறது ஏன் லைஃபுக்கு இல்ல, உன்னோட லைஃபுக்கு. என்ன சொல்ற? பத்மாத்தைய கோவில்ல பார்த்தேன். அங்க சாருவும் அவ அப்பாவும் இருந்தாரு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நான் இப்ப சாருக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதே சீனுக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான். அது எப்படிங்க? போலியோ ஒரு மாப்பிள்ளை குடும்பத்தை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க தான் சாருவை வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. கல்யாணமும் நிச்சயமாகும். ஓ, அந்த விஷயமா? என்னடா அத்தை திடீர்னு மாறிட்டாங்களே, சாருக்கு மாப்பிள்ளை எல்லாம் பாக்குறாங்களேன்னு அப்பவே டவுட் ஆன. ஆனா அவங்க இந்த அளவுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா? சோ ஃபேக்கா ஒரு ஃபேமிலியை செட் பண்ணி சாருவை பொண்ணு பார்க்க வைக்க போறாங்க. ஆமா மாயா, கல்யாணத்தை அன்னைக்கு அந்த மாப்பிள்ளைய ஓட வச்சு சீனு மாமாவை சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. ரொம்ப கிரிமினலா தான் பிளான் பண்ணிருக்காங்க. அங்கேயே அவங்கள புடிச்சு நல்லா திட்டி விட்டுருப்பேன். ஆனா எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவங்க வேற ஏதாவது திட்டம் போடுவாங்க. அதனாலதான் அமைதியா வந்து உனக்கு கால் பண்ண. நீ பண்ணதும் நல்லதுதான். நீ போய் கேட்டு அது அந்த வீட்டுல சொல்லியிருந்தா அத்தை எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அப்படியே பிளேட்டை மாத்திருப்பாங்க. நான் இன்னைக்கு கதிர் கூட சந்தோஷமா வாழ்றேனா அதுக்கு காரணமே நீதான் மாயா. நீ மட்டும் கதிருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலனா என் லைஃபே போயிருக்கும். இந்நேரம் நான் உயிரோட இருந்திருப்பேனான்னு கூட தெரியல. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மாயா, நான் உனக்கு அவ்வளவு கடன் பட்டிருக்கேன். நீயும் சீனு மாமாவும் சந்தோஷமா ஒன்னா வாழணும். ஆனா அத்தை உங்களை பிரிக்க இப்படி ஒரு பிளான் பண்றாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னே தெரியல.
அவங்க எப்படியாவது சீனு கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடணும்னு பாக்குறாங்க. ஆனா இந்த ஜென்மத்துல அது நடக்க போறதில்ல. அத்தை பண்ணிருக்கிற பிளானை எப்படி தடுக்கிறது? இது ஒரு விஷயமே இல்ல. என்னையும் சீனுவையும் பிரிக்கணும்னு நினைக்கிற அத்தையே இவ்வளவு யோசிக்கும் போது சீனு கூட லைஃப் லாங் ஒன்னா வாழணும்னு நினைக்கிறேன் நான் எப்படி யோசிப்பேன்? ம், அத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்ன பண்ண போற? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி நாம ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். ம், என்ன பண்ணணும்? சூப்பர் பிளான் மாயா. ஆனா கல்யாணம் வரைக்கும் இந்த பிளானை கரெக்டா கொண்டு போக முடியுமா? ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பெரிய பிரச்சனையில முடிஞ்சிரும். இதுல உன் லைஃப் வேற இருக்கு. கவலைப்படாத தனா. சீனு கூட சேர்ந்து வாழறதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அதுவும் இல்லாம நான் எப்பவுமே அந்த வீட்டு மருமகளா இருக்கணும். ஆமா மாயா, அந்த வீட்டுக்கு எங்க அம்மாவுக்கு அப்புறம் அந்த இடத்துல நீ தான் இருக்கணும். அதுக்காக என்ன ஹெல்ப்னாலும் நான் உனக்கு பண்றேன். தனா, முக்கியமான ஒரு ஆளை போய் பார்த்து பேசணும். நான் வரேன். ம், சரி. அண்ணே, மாப்பிள்ளை வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏய் பத்மா, இவ்வளவு சீக்கிரத்துல மாப்பிள்ளை பார்த்தாச்சா? நம்ம குடும்பத்தோட பேரை சொன்னா யாருதான் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நல்ல குடும்பம், மாப்பிள்ளையும் நல்ல வேலையில இருக்காரா, தரகர் அனுப்பி விட்டிருக்காரு. நல்ல விஷயம் பத்மா. வரட்டும், பேசுவோம். அண்ணே, அப்படியே ஜோசியரையும் வர சொல்லிருக்கேன். ஜோசியர் எதுக்கு பத்மா? இப்பதானே பார்க்கவே வராங்க. இல்லம்மா, ஒருவேளை அவங்களுக்கு சாருவை பிடிச்சிருச்சுன்னா நமக்கும் அவங்கள பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கையோட தட்டை மாத்தி தேதியை குறிச்சிடலாம்ல, அதுக்காக தான். ஓஹோ, அடேங்க அப்பா, பரவாயில்ல பத்மா, ராக்கெட் ஸ்பீட்ல இருக்கியே. சும்மா சொல்லக்கூடாது. நீதான் இதை செய்யறியான்னு என்னால நம்பவே முடியல. இதுல நம்ப என்னங்க இருக்கு? சாரு இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ, அது நடக்காம போயிடுச்சு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை தானே. அண்ணன் வேற வாக்கு கொடுத்திருக்காரு, அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்றேன். பார்வதி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் சாருவை ரெடி பண்ணு. சரி. சரி பத்மா, மாப்பிள்ளை எந்த ஊரு? பக்கத்து ஊர் தானா. நல்ல வசதியான இடம் தான், வீடு நிலம் எல்லாமே இருக்கா. ஆனா மத்த விவரம்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. ஓ, சித்தி, எதுவும் தப்பாயிடாதுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத சாரு, அதான் அண்ணன் என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல. கண்டிப்பா உனக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். என்ன மாயா, யாரையும் காணோம். அந்த போலி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களா மாட்டாங்களா? நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு இந்த வழியா தான் வந்தாகணும். பார்க்கலாம். அங்க பாரு, ஒரு கார் வருது. ஏமா, இந்த ஊர் தலைவர் ரகுராமன் வீட்டுக்கு எப்படி போகணும்? நீங்க யாருங்க? அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஓ, நீங்க தானா? உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரகுராம் எங்க அப்பா தான். நல்லதா போச்சு. அப்போ நானே உங்க கூட வந்து உங்களுக்கு வழி காட்டுறேன். வாமா, முன்னாடி சீட்ல வந்து உட்காந்துக்க. தனா, நீ போய் கரெக்டா கூட்டிட்டு வந்துரு. நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். போ, அவங்களுக்கு வழிகாட்டு. ஏறி உட்காருங்க. ஊர் தலைவர் வீடுன்னு சொன்னாங்க, ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னாங்களே, பார்த்தா அப்படி தெரியலையே. இதுதான் தலைவர் வீடு. நீங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க.
வாங்க வாங்க வாங்க. இது வீங்க. வீடுன்னு சொன்னீங்க, இது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? மாயா, நீ சீக்கிரம் போய் அடுத்த வேலையை பாரு. இவங்கெல்லாம் அங்க வராம நான் பாத்துக்கிறேன். தனியா சமாளிச்சிருவியா இல்லனா கதிர வேணா கூப்பிடுவா? வேண்டாம் வேண்டாம், அவன் தேவையில்லாம பயப்படுவான். இவங்களெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா போ. சரி, பாத்து பத்திரம். என்ன பத்மா, இன்னும் யாரையும் காணோம்? வந்துருவாங்கங்க. வெளியூர்ல இருந்து வர வேண்டாமா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? நல்ல ஞாபகம் இருக்கு. சரியா பண்ணிடுவோம். சரி, வாங்க போலாம். சரி, வாங்க வாங்க. இந்த வீடுதான். என்ன மாயா, நீ கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இவங்க சாருவ பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாமா. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இவங்க நம்ம வீட்டுக்கு வழி கேட்டாங்க. என்னன்னு விசாரிச்சா பொண்ணு பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அதான் நானே கூட்டிட்டு வந்துட்டேன். ஓ, வணக்கம். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காரு. ஒண்ணு இங்கிருந்து ஓட வைக்கதான் இந்த குடும்பத்தை வர சொன்ன. நீயே அவங்கள கூட்டிட்டு வரியா? என்னாச்சு அத்தை? ஒன்னும் இல்லம்மா. உங்க சொந்த ஊர் எது? பக்கத்து ஊர் தாங்க. பூர்வீகமே அங்கதான். விளைச்சல் நிலங்கள்லாம் இருக்கு, தோட்டம் துறவெல்லாம் இருக்கு. பையன் கவர்மெண்ட் வேலையில தான் இருக்கான். ஓ, கவர்மெண்ட் வேலையா? ஆமாங்க. நல்லது நல்லது. அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ரிட்டையர்ட் ஆனா கூட பென்ஷன் வரும். சரியா? கரெக்டா சொன்னீங்க. மாப்பிள பேரு கௌதம். நீங்க பார்க்க வந்திருக்கிறது எங்க சொந்தக்கார பொண்ணுதான். ஆனா எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு பெருமை தான். பார்வதி, சாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம் சொல்லு. ஏய், அந்த பக்கம் அங்க இருக்காங்க. நடிப்பு நல்லாவே மெயின்டைன் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் இருக்குடி. மாப்பிள்ளை நல்லா இருக்காருல்ல? ஆமா. இப்போ பொண்ணுக்கு கொஞ்சம் பார்வையில பிரச்சனை இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்னால தான் இப்படி ஆயிருச்சு. எல்லாம் மாயா சொல்லிதான் கூட்டு வந்தாங்க. மாயா சொன்னாலா? இல்ல அத்தை, நான் அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது சாருவை பத்தி விசாரிச்சாங்க. அப்பதான் சொன்னேன். ஆமாங்க, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. ஆமாங்க, சாரு ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க வீட்டுக்கு கண்டிப்பா நல்ல மருமகளா இருப்பா. பார்வதி, போய் எல்லாருக்குமே டீ எடுத்துட்டு வா. சரி. கண்ணு இப்போதைக்கு தான் தெரியல. ஆனா ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு நல்லா தெரியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்ல பத்மா? ஆமாமா, டாக்டர் கூட அடுத்த மாசம் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணலான்னு சொல்லிருக்காங்க. பழைய மாதிரி அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிருங்க.
சரி, அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேட்டுருவோமா? எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்க. எங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குங்க. இந்த வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கா? நீங்க பொண்ணை பார்த்துட்டீங்க. ஆனா பொண்ணுக்கு இப்போதைக்கு மாப்பிள்ளையை பார்க்க முடியாது. சாரு, மாப்பிள்ளை நல்ல அழகா ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. பெரியப்பா எது சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான் மாமா. மாமா நீங்க கலக்குறீங்க போங்க. எங்களுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குங்க. பொண்ணுக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட நாங்க அதிகமாவே செய்வோம். அண்ணன் அப்படின்னா தட்டை இப்பவே மாத்திரலாமா? சரி, தட்டை மாத்திரலாம். ஐயா வணக்கம் ஐயா, வரலாங்களா? வாங்க ஜோசியரே. வாங்க ஜோசியரே. ஐயா வணக்கங்க. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம். ஜோசியரே, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படியா? இப்பதாங்க சாருவோட கல்யாணத்துக்காக தட்டை மாத்தணும். உங்ககிட்ட நல்ல நாள் பார்க்க சொன்னனே, பாத்துட்டீங்களா? அம்மா நீங்க சொன்னதுமே பஞ்சாங்கத்தை பார்த்துட்டேன். அடுத்த மாசம் 30ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்க, சந்தோஷம்.